இப்ப ஒரு கட்சி தொடங்கி வந்துகிட்டு இருக்காரு. சைக்கிள் ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயமாங்க. கிராமத்துல நீங்க யாரையுமே சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? எல்லார்கிட்டயும் சைக்கிள் இருக்கு. எல்லாரும் ஓட்டுவோம். அறிவொளி இயக்கம் வந்த போதெல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சின்னே ஒரு பாட்டே இருக்கு. பெண்கள்லாம் வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட காலமெல்லாம் உண்டு. இப்பவும் சைக்கிள்ல நிறைய பேர் போறாங்க. இவரு சைக்கிள் ஓட்டுனா அது ஒரு ஆச்சரியம். பனையூர் வீட்டை விட்டு வெளியில வந்தா அது ஒரு ஆச்சரியம். பிரச்சார கூட்டத்தை ரத்து பண்ணாம பேசுனா அது அதை விட அடுத்த ஆச்சரியம். 4 கூட்டம் பேசியிருப்பாரு, 8 கூட்டத்தை ரத்து பண்ணியிருப்பாரு. அவரு இப்ப சமீபத்துல ஒரு அவருடைய தேர்தல் அறிக்கையில பலது செய்வேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் அரசாங்கம் அந்த மனுவுக்கு பதில் சொல்லும். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் சட்டசபையில அத பத்தி பேசுவோம். உங்க தொகுதியிலேயே 1,70,70,000 தான் ஓட்டு போடாதவங்களை எல்லாம் சேர்த்தா ஒரு டபுள் மடங்கு வரும்னு வைங்க. உங்க தொகுதிக்குள்ளேயே 5 லட்சம் பேர் இல்லையே. நீங்க 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்தாதான் சட்டசபையில விவாதிப்போம்னா மீதி பிரச்சனை என்ன? சட்டசபையில அப்ப எதையும் விவாதிக்க மாட்டீங்க. அதான நிலைமை. ஒரு எம்எல்ஏ எழுந்து கேள்வி கேட்டால் கூட அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும், முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அதான நடந்துகிட்டு இருக்கு. இவர் புதுசா சொல்றாரு, நான் முதலமைச்சராக வந்தால் 10,000 கையெழுத்து, 5 லட்சம் கையெழுத்து அப்படின்னா, இவர் முதலமைச்சராக வந்தால் மக்கள் பிரச்சனைகள் சட்டசபையில் பேசப்படாது என்பதுதான் அவர் சொல்லுகிற விஷயம். அதே மாதிரி பின்னாடி இத்தனை இளைஞர்கள் வர்றாங்க. இளைஞர்களுக்கு முன்னால இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? வேலை. எல்லா கட்சிகளும் வேலை சம்பந்தமாக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன கொடுத்திருக்காரு? ரொம்ப வேடிக்கையா ஒரு விஷயத்தை பார்த்தா ரொம்ப நல்ல பாலிஷ்டா இருக்கு, ஆனா உள்ள படிச்சு பாருங்க. வேலை தேடுபவர்களாக இருப்பதிலிருந்து வேலை உருவாக்குபவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும்ங்கிறார். ஜாப் சீக்கர் என்கிற இடத்திலிருந்து ஜாப் கிரியேட்டராக மாறணும். மொத்தத்துல என்ன? வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்றுதான் அவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார்.